எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் டிசம்பர் 1 மற்றும் 2 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாசாவின் ஆக்ஸிம்-4 திட்டத்திற்கு தேர்வான இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ இந்த ஆக்ஸிம்-4 திட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ககன்யான் திட்டம் பற்றி பார்க்கணும். ஸோ ககன்யான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு 3 விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலமாக பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே விண்கலத்தை நிலைநிறுத்தி ஒரு 3 நாட்களுக்கு விண்வெளியில் அவங்க ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் பூமிக்கு கொண்டு வருவதா ககன்யான் திட்டம். இதை அடுத்த வருஷம் செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இதை இன்னும் நிறைய பரிசோதனைகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2026ஆம் ஆண்டு ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ககன்யான் திட்டத்துக்கும் இந்த ஆக்ஸிம்-4 திட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்களை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் 2 பேர் தான் இந்த பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்சு சுக்லா மற்றும் 3வது வீரர் அஜித் கிருஷ்ணன், இன்னொரு வீரர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 வீரர் அறிவிச்சிருப்பாங்க. 3 வீரர் இங்கே கொடுத்துட்டோம். ஸோ 4வது வீரர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இதில் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் மற்றும் சுபான்சு சுக்லா இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த ஆக்ஸிம்-4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நாசாவில் பார்த்தீங்கன்னா பயிற்சி மேற்கொண்டு வராங்க. எதுக்காக இந்த ஆக்ஸிம்-4 திட்டம்னா, இது இந்தியா, அதாவது இஸ்ரோ மற்றும் நாசாவுடைய கூட்டு முயற்சி திட்டம் தான் ஆக்ஸிம்-4. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்த 2 வீரர்களை அனுப்புவதற்காக நாசாவில் பயிற்சி அளிக்கிறாங்க. ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ நாசாவில் பயிற்சி அளிக்கிறாங்க இல்லையா, அது முதல் கட்ட பயிற்சியானது இப்போ நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த பயிற்சி? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நம்ம இந்திய வீரர்களை கொண்டு போய் அங்கே பயிற்சி வழங்குறதுக்காக தான் இந்த பயிற்சி, இந்த ஆக்ஸிம்-4 திட்டம். ஸோ இது இஸ்ரோ மற்றும் நாசாவுடைய கூட்டு திட்டம். ககன்யான் திட்ட விண்வெளி வீரர்களான சுபான்சு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அவர்கள் தான் இந்த திட்டத்துக்கு தேர்வாயிருக்காங்க இந்தியாவிலேருந்து. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு நாசாவில் உங்களுக்கு முதல் கட்ட பயிற்சியானது வழங்கப்பட தொடங்கியது. ஸோ இது இப்போ நிறைவுற்றிருக்கு இந்த முதல் கட்ட பயிற்சி. இந்த முதல் கட்ட பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்த பிரத்யேக ஆடையை டெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இவங்க போனாங்கன்னா அங்கே எந்த மாதிரியான உணவுகளை அவங்க தேர்ந்தெடுக்கணும், இது போன்ற பயிற்சிகளானது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட போகிறாங்க இந்த ஆக்ஸிம்-4 திட்டத்தின் கீழ். 2வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022. ஸோ நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தான் எண்ணும் எழுத்தும் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2022 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு பள்ளிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறாங்களே 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும். ஸோ அந்த 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு, அடிப்படை எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 1, 2 நம்பர்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும், அடிப்படை எண்ணறிவு இருக்கணும், அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ முக்கியமாக வயசு நோட் பண்ணிங்கன்னா இப்படி கேட்கலாம், 8 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஆன்சர் வரும். 8 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு, இல்லைன்னா 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அடிப்படை எண்ணறிவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2023 to 24ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த ஸ்கீம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2022 ஜூன் மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் அலிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கற்பித்தல் மற்றும் கற்றலின் தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இலக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன இலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து மாணவர்களும், அதாவது 1லேருந்து 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அவங்க அடையிறத உறுதி செய்யும் வகையில் தான் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க 2025க்குள்ள. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் 4, 5, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த 3வது கேள்வி, இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் இறப்புகள் எத்தனை % குறைந்துள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் டி 79%. ஸோ எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது இப்போ எய்ட்ஸ் நோயால் ஏற்படக்கூடிய மரணங்களானது நம்ம இந்தியாவில் 79% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது ஹெச்ஐவி தொற்று வந்து 44% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹெச்ஐவி நோயினால் இறக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை, அதாவது இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 79% குறைஞ்சிருக்கு 2010ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ டிசம்பர் 1 தேதி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்படுது. ஸோ அதை ஒட்டி தான் இத்தகைய தகவல்களை வந்து ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஐநா வந்து 2030க்குள்ள எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஸோ இதை எட்டும் வகையில் நம்ம இந்தியாவில் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 2017 கீழ் பார்த்தீங்கன்னா தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் வந்து 95-95-95 அப்படிங்கிற உத்தியை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன 95-95-95 உத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்கள நிறைய பேருக்கு அவங்க அந்த நோயால் பாதிக்கப்பட்டதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதன்படி 95% பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கத அவங்க கட்டாயமாக அறிஞ்சிருக்கணும். அடுத்து 95 என்ன அப்படின்னா, இப்போ பாதிக்கப்பட்டிருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அதில் 95% பேருக்கு வந்து அவங்களுக்கான உரிய சிகிச்சையை அவங்க பெற வேண்டும். அதுதான் வந்து இந்த 95. அடுத்து இந்த 95 இப்போ நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அப்போ அவங்களுடைய அந்த எய்ட்ஸ் நோயால் ஏற்படக்கூடிய சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். அதன்படி 95% பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ் நோயால் சிகிச்சைகள் வழங்கப்படுது இல்லையா, அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த தாக்கமானது, அந்த நோயுடைய தாக்கமானது குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 95-95-95 அப்படிங்கிற உக்தி. ஸோ ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலமாக 95% பேருக்கு எய்ட்ஸ் நோயுடைய தாக்கமானது குறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உக்தியானது பின்பற்றப்படுது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகளை இந்த உக்தி பயன்படுத்தப்படுது. ஸோ இதன் மூலமா இப்போ 81, 88, 97 அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா 81% பேர் அவங்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கதை அறிஞ்சிருக்காங்க. மேலும் 88% பேர், அதுல 88% பேருக்கு உரிய சிகிச்சைகளானது வழங்கப்படுது. மேலும் 97% பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிச்சது மூலமாக அவங்களுடைய நோய் தாக்கமானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் 0.7% பேருக்கு எய்ட்ஸ் பாதிப்பானது இருக்குது. ஸோ அதோட ஒப்பிடும்போது இந்தியாவில் 0.2% தான் இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, ஐசிசி தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஜெய்ஷா. ஸோ பிசிசிஐயோட தலைவராக இருந்தவர் தான் ஜெய்ஷா. ஸோ இவர் கூட ரீசெண்டாக அந்த ஐசிசியோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இப்போ அந்த பொறுப்புக்கு இவர் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த ஐசிசியோட தலைமை பொறுப்பை இவர் ஏற்றிருக்காரு. இப்போ ஐசிசியுடைய தலைவராக ஜெய்ஷா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதன் மூலமாக ஐசிசியுடைய தலைவராக கூடிய இளம் நபர் அப்படிங்கிற பெருமையை ஜெய்ஷா பெறாரு. இவர் வந்து இவருடைய வயது 36. ஸோ ஐசிசினா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். இந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய 5வது இந்தியர் தான் இந்த ஜெய்ஷா. இவர் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுப்பில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கூட அவருடைய பொறுப்பை வந்து அவருடைய பதவி காலத்தை வந்து 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இவருக்கு முன்னாடி இந்த ஐசிசியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கிரெக் பார்க்லே என்பவர். இந்த ஜெய்ஷா வந்து பிசிசிஐடைய முன்னாள் தலைவர்னு சொல்லிட்டு முன்னாள் செயலர் தான் ஜெய்ஷா. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பி.வி. சிந்து. ஸோ இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நடைபெற்ற சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 3 பிரிவுகளில் சாம்பியனாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்த சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் பி.வி. சிந்து அவர்கள் சாம்பியன் ஆகிறது இது 3வது முறை. ஏற்கனவே 2017, 2022 சாம்பியனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் வந்து சாம்பியனாக இருக்காங்க. மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் திரேசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் ஆகியோர் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்காங்க. இந்த சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் ஒரு இந்திய இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய இணை சாம்பியன் ஆகிறது இதுதான் முதல் முறை.
ஆறாவது கேள்வி, நவம்பர் 2024 வசூலான மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, ரூபாய் 1.82 லட்சம் கோடி. ஸோ இப்போ இந்த போன மாதம் நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ஜிஎஸ்டி வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க. ஸோ அதன்படி போன நவம்பர் மாதம் வந்து 1.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அதாவது இது எப்போ வந்து நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2017 ஜூலை மாதம் 1 தேதி தான் இந்த ஜிஎஸ்டி ஆனது நடைமுறைப்படுத்தப்பட்டது நாடு முழுக்க. ஸோ ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி. நிறைய வரிகள் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் வரி விதிக்கப்பட்டது. அதாவது விற்பனை வரி, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வரி விதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு வரிகளை நீக்கிட்டு இந்த ஜிஎஸ்டி ஆனது அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ இப்போ நவம்பர் மாதம் வந்து 1.82 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. இது போன வருஷம் நவம்பர் மாதத்தோட ஒப்பிடும்போது 8.5% ஜிஎஸ்டி வசூல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வசூல் ஆகுது இல்லையா, ஸோ அது என்னன்னா ஒரு மாதம் ஜிஎஸ்டி எப்படி கணக்கிடுறாங்கன்னா எவ்வளோ மத்திய ஜிஎஸ்டி வசூலாக இருக்குது, மாநில ஜிஎஸ்டி எவ்வளோ வசூலாக இருக்குது, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி, அப்புறம் செஸ் வரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் மொத்த ஜிஎஸ்டியை வந்து சொல்கிறாங்க, மாதாந்திர ஜிஎஸ்டி. ஏழாவது கேள்வி, போபால் விஷவாயு கசிவு சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1984 ஸோ போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிறது 1984 டிசம்பர் மாதம் 3 தேதி அதிகாலையில் நடந்தது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த போபால் விஷவாயு கசிவுடைய 40வது ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அது என்ன போபால் விஷவாயு கசிவு தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போபாலில் வந்து யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி ஆலை இருந்தது. இந்த பூச்சிக்கொல்லி ஆலையிலேருந்து 1984 டிசம்பர் மாதம் 3 தேதி பார்த்தீங்கன்னா 40 டென் மீத்தல் ஐசோசைனைடு வாயு வந்து கசிஞ்சிருச்சு. ஸோ அதிகாலையில் டிசம்பர் 3 தேதி அதிகாலையில் இந்த விஷவாயு வந்து கசிஞ்சு, ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த வருஷம் 40ஆம் ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, எஃபிஐயின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் காஷ் படேல். ஸோ இந்திய வம்சாவளியான காஷ் படேல் தான் எஃபிஐ உடைய இயக்குநராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் 47வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பல்வேறு பதவிகளில் யார் யாரெல்லாம் நியமிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிட்டு வராரு. ஸோ அதன்படி இப்போ எஃபிஐ, அதாவது அமெரிக்காவுடைய மத்திய புலனாய்வு ஆய்வு அமைப்பு, அதாவது அமெரிக்காவுடைய முதன்மை சட்ட ஒழுங்கு அமைப்பு தான் இந்த எஃபிஐ. இந்த எஃபிஐ உடைய தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படேல டொனால்ட் ட்ரம்ப் வந்து நியமிச்சிருக்காரு. 9வது கேள்வி, சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு சராசரியாக எத்தனை பெண்கள் குடும்பத்தினரால் கொல்லப்படுகின்றனர்? ஆன்சர் 140 பேர். ஸோ சமீபத்தில் ஐநா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தினங்களை ஒட்டி ஒரு ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, சர்வதேச அளவில் வந்து பெண்கள் மற்றும் சிறுமிகள் வந்து அவங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினரால், அதாவது அவங்களுடைய கணவர் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கணவர் வாழ்க்கை துணை வந்து ஒன்று தான், அதே மாதிரி அவங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினரால் 140 பேர் ஒரு நாளைக்கு கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு சராசரியா 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் கடந்த வருஷம் 2023 கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினமானது அனுசரிக்கப்பட்டது. ஸோ அந்த தினத்தை ஒட்டி தான் ஐநா பெண்கள் மற்றும் ஐநா போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 2023 பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தினரால் எவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா சுமார் 51,100 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முந்தைய வருஷம் 48,800 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது கடந்த வருஷம் அதை விட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2023 சராசரியாக 140 பெண்கள் மற்றும் சிறுமிகள் வந்து கொல்லப்படுறாங்க, குடும்பத்தினரால், நெருங்கிய குடும்பத்தினரால் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, கருணை மரணத்தை வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவுக்கு எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன் நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ
மீள முடியாது, அவங்களால எப்படியும் கன்ஃபார்மாக வந்து அவங்க உயிரிழந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு கருணை மரணம் வழங்குறது, செயற்கையான முறையில் அவங்களுக்கு வந்து மரணம் வழங்கும் வகையில் ஒரு மசோதாவானது பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அந்த மசோதாவுக்கு. ஸோ கவனிங்க, இப்போது கருணை மரணத்தை வழங்குறதுக்காக பிரிட்டன் நாடாளுமன்றம் இப்போது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மசோதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் வந்து மீள முடியாத நோயினால் அவங்க எப்படியும் மரணிக்க தான் போகிறாங்க, அவங்க இறக்க தான் போகிறாங்க. இப்போது இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய 18 வயதுக்கு மேற்பட்ட நபராக இருக்காங்க, அவங்க வந்து மீள முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்த ஒரு 6 மாதங்களில் அவங்க எப்படியும் கன்ஃபார்மாக உயிரிழந்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபருடைய விருப்பத்தின்படி அவர் மரணிக்க விரும்புகிறாரு, கருணை மரணம் வேணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாருன்னா அவருக்கு இந்த சட்டத்தின் மூலமாக இந்த கருணை மரணமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த நபர் தான் வந்து கருணை மரணம் வேணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஒப்புதல் அளிக்கணும். அதே மாதிரி மரணம் வழங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான செயற்கை முறையில் மாத்திரையானது வழங்கப்படும், அதுவும் அந்த நபருடைய கையில் தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அந்த மாத்திரையை கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வேணாம், அவர் மரணிக்க வேணாம் அப்படின்னு விரும்புகிறாருன்னா எகெயின் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களா, நீங்கள் 2வது முறையாக அவர்கிட்ட கேட்கப்படுமா அந்த மாதிரி, உங்களுக்கு ஓகே தானாங்கிற மாதிரி. ஸோ அதை அவர் வந்து ஊர்ஜிதமாக அவர் மரணிக்க விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கு இந்த கருணை மரணமானது வழங்கப்படும். ஸோ அதுக்கான மசோதா இப்போது பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 11வது கேள்வி, உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். ஆன்சர் டிசம்பர் 1. இப்போ தான் முன்னாடி உள்ள ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினமானது இந்த எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 1 தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, டேக் தி ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த உலக எய்ட்ஸ் தினத்திற்கான கருப்பொருள். ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறதா எய்ட்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். இந்த எய்ட்ஸ் தினம் பார்த்தீங்கன்னா 1988 ஆண்டுலேருந்து டிசம்பர் 1 தேதி அனுசரிக்கப்பட்டு வருது. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயை பொறுத்த வரைக்கும் அதோட தாக்கம் 0.16% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் எய்ட்ஸ் நோயோட தாக்கங்கிறது 0.23% இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 0.16% இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் நோயை வந்து பெற்றோர்கள்டேருந்து குழந்தைகளுக்கு பரவுது இல்லையா, அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த எய்ட்ஸ் நோயானது பரவுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு, அனைத்து கர்ப்பிணிகளுக்குமே, அதாவது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் பார்த்திங்கன்னா மாவட்டத்தோறும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை மையமானது செயல்பட்டு வருது. இந்த நம்பிக்கை மையத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி HIV நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே எய்ட்ஸ் நோய் இருக்கான்னு கண்டறிஞ்சு அந்த நோயிலேருந்து அந்த குழந்தைகள் வந்து மீட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 12வது கேள்வி, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 2. ஆண்டுதோறும் டிசம்பர் 2ஆம் தேதி தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், அதாவது நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்னன்னா, கிளீன் ஏர் கிரீன் எர்த் எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் லிவிங் அப்படிங்கிறதா தீம். அதாவது சுத்தமான காற்று, பசுமை பூமி, நிலையான வாழ்க்கையை நோக்கி ஒரு படி. அடுத்த 13வது கேள்வி, எல்லை பாதுகாப்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1965. ஸோ BSF அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிறது 1965ஆம் ஆண்டு டிசம்பர் 1 தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த BSF தொடக்க தினமானது இப்போ அனுசரிக்கப்பட்டிருக்கு. இந்த BSF அப்படிங்கிறது என்னன்னா, மத்திய ஆயுத காவல் படைகள் ஒன்று தான் BSF. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 2.70 லட்சம் வீரர்கள் இந்த BSFல இருக்காங்க, இந்த படையில் இருக்காங்க. ஸோ BSFோட வேலை என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், வங்கதேசம், இந்த பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தோட இந்திய எல்லை பகுதி இல்லையா, ஸோ அந்த எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதுதான் BSFோட வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களுடைய 138வது பிறந்த தினமானது இப்போ டிசம்பர் 1 தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் எப்போ பிறந்தார்னா 1886 டிசம்பர் 1 தேதி. இந்த வருஷம் இவருடைய 138வது பிறந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து GK டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, INM, யூனிட் 8, யூனிட் 9 இந்த 7 யூனிட்ஸ் வந்து அதில் கவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாசாவின் ஆக்சின் 4 திட்டத்திற்கு தேர்வான இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் D, A and B.
இரண்டாவது கேள்வி எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2022. மூன்றாவது கேள்வி இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் இறப்புகள் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளன? ஆன்சர் 79%. நான்காவது கேள்வி ஐசிசி தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெய்ஷா. ஐந்தாவது கேள்வி சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் PV சிந்து. ஆறாவது கேள்வி நவம்பர் 2024 வசூலான மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1.82 லட்சம் கோடி. ஏழாவது கேள்வி போபால் விஷவாயு கசிவு சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1984 ஆண்டு. எட்டாவது கேள்வி FBI-யின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் காஷ் படேல். ஒன்பதாவது கேள்வி சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு சராசரியாக எத்தனை பெண்கள் குடும்பத்தினரால் கொல்லப்படுகின்றனர்? ஆன்சர் 140 பேர். பத்தாவது கேள்வி கருணை மரணத்தை வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவுக்கு எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிட்டன். 11வது கேள்வி உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம்? ஆன்சர் டிசம்பர் 1. 12வது கேள்வி தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 2. 13வது கேள்வி எல்லை பாதுகாப்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1965 ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.